எனக்கு பெரிய கடமை இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப பயமா தான் இந்த படம் பண்ணேன். ஏன்னா நான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்றேன், நான் கரெக்டா பண்றதன் மூலமா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும். நான் கரெக்டா பண்ணலைன்னா என்ன மாதிரி ஒரு 4 பேர் வெளியே வர முடியாது. அதுவும் கதை, நான் என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன், அந்த கண்டென்ட்டை ஒழுங்கா கமர்ஷியலா எடுத்து போய் சேர்க்கணுன்றதுமே இன்னொரு பெரிய காலம் இருக்கு நம்மளுக்கு. இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதுவே எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அதை சப்போர்ட் பண்ண மீடியா மக்கள், நான் ரொம்ப நம்புறது இந்த மக்கள் தான். அவங்க எப்படியும் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதை கரெக்டாக சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் சாம்பதருக்கு ரொம்ப நன்றி. நான் தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ சார். அப்புறம் சாந்தனு புதர் என்னை நம்பி அதை நம்பினாரு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் வந்து நான் சொன்ன கேரக்டரை நம்பி உள்ள வந்து அவர் ஒர்க் பண்ணாரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு இல்லை, அது மட்டும் இல்லை, நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், பிரதர் இதுல அவர் சொன்ன மாதிரி சொல்றேன், பிரதர் நான் சொல்றதை மட்டும் இந்த படத்துல நடக்கலன்னு வைங்களேன், அடுத்த படம் நான் தனியா உங்களை வச்சு திருப்பி பண்றேன் பிரதர் அப்படின்னாரு. அது நடந்துருச்சு, ஆனாலும் நீங்க இன்னொரு படம் எனக்கு பண்ணணும். ஆமா, ஞாபகப்படுத்துறேன். ஸோ வேர் டெஃபினட்டா நீங்க சொன்னது வந்து டெஃபினட்டா நடந்துருச்சு. அண்ட் என்னோட லைஃப்ல நீங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஆளு. தேங்க்யூ. தேங்க்ஸ் புதர், தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து கீர்த்தி வந்து என் ஃப்ரெண்டு தான். நிறைய அவங்களாம் தான் புலம்புவாங்க சொன்ன மாதிரி. நான் கீர்த்தி எதாவது பண்ணு கடுப்பாகுது அப்படின்னு நான் அது உண்மையா அதெல்லாம் சொல்லுவேன். நான் பார்த்துக்கலாம் செய்ய அப்படின்னுவாங்க அவங்க. சூப்பர், அவங்க நிறைய டைம் எனக்கு சப்போர்ட்டா இருக்காரு. அப்புறம் ரஞ்சித் புதர், அவருக்கு லவ் யூ தான். ஏன்னா பயங்கரமா என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒருத்தர் நம்புறாருன்னா அது வந்து அசோக் புதர் தான். அது வந்து தேங்க்யூ புதர், லவ் யூ புதர். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் பயங்கர கான்பிடண்டா, புதர் எனக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்பாரு, இது ஓகேவா அப்படின்னு கேட்பாரு, உங்களுக்கு இது போதுமா அப்படின்னு கேட்பாரு. எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல மறுபடியும் இன்னொரு வாட்டி பண்றேன் புதர் அப்படின்னு. அது சூப்பரா இருக்கும். ஒருத்தர் நான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்றேன்ல ஒரு டைரக்ஷனா, அது வந்து அது பயங்கர சப்போர்ட்டா இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு மறுபடியும். ஆனா பயங்கர சூப்பர். தேங்க்யூ புதர், நம்ம உள்ள வந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது வார்த்தையாகவும் இல்லை. இது மாதிரி எனக்கு பெரிய கடமை இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப பயமா தான் இந்த படம் பண்ணேன். எனக்கு ஏன்னா நான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்றேன், நான் கரெக்டா பண்றதன் மூலமா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு நான் வந்து கரெக்டா பண்ணோம். அதனால தான் எனக்கு அது வந்து திருப்பி ரஞ்சித் வந்து அது அங்கிருந்து வந்ததால தான் எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். வெளியே போய் பண்றப்போ இன்னும் பயங்கர ப்ரெஷர் எனக்கு. நான் கரெக்டா பண்ணலைன்னா என்ன மாதிரி ஒரு 4 பேர் வெளியே வர முடியாது. அதுவும் கதை, நான் என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன், அந்த கண்டென்ட்டை ஒழுங்கா கமர்ஷியலா எடுத்து போய் சேர்க்கணுன்றதுமே இன்னொரு பெரிய காலம் இருக்கு நம்மளுக்கு. அப்போ வந்து எனக்கு பயங்கர நேச்சுரலாக பயங்கர பயமாவே இருந்துச்சு. எனக்கு அது ஒழுங்கா பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துடணும், அது எப்படி போய் மக்களாண்ட ரீச் ஆக போகுது அப்படின்ற பயங்கரமான பயம் இருந்துச்சு. அது எங்க போச்சு அப்படின்னா, நான் அரக்கோணம் போனேன் படம் பார்க்கறதுக்கு. அந்த தியேட்டர் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அங்க. அந்த அம்மாங்க அங்க ஒர்க் பண்றவங்க வந்து என்னென்ன சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. எப்பா நீ இப்பயே படம் பண்றா, அவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க உள்ள. அவங்க வந்து எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது இதே மாதிரி படம் பண்ணு, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நிறைய ஜனம் வராங்க பாடுறா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது. அப்புறம் அங்க என்ன நம்பின அந்த மக்கள், ஓகேங்களா, இந்த ஊர் மக்கள் என்னன்னா, நான் அந்த ஊர்ல தான் போய் ஷூட் பண்ணேன். அந்த இடத்துல எல்லாமே எனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க, அந்த ஊர் மக்களுக்கு. அப்புறம் என் ஃபேமிலிக்கு நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.